கோவிலுக்கு உள்ளேயே கல்யாண மண்டபம், 1000 கால் மண்டபம், உற்சவர் மண்டபம், இது எல்லா மண்டபங்களும் இருக்கு. கல்யாண மண்டபத்துல இருக்கிற தூண்கள் ஒரு கல்லால ஆன தூண்கள். இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு 1000 கண்கள் இருந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லணும். இங்க இருக்கிற தூண்களை எடுத்துட்டு போய் தான் பாண்டிச்சேரியில இருக்கிற காந்தி மண்டபத்துல சுற்றி இருக்கிற 8 தூண்களை அமைச்சிருக்காங்கன்னு ஒரு வரலாறு சிறப்பு இருக்கு. இந்த கோயிலானது 16ஆம் நூற்றாண்டுல நாயகர்களால கட்டப்பட்டது. முத்தையாலு நாயக்கர்ன்றவர்னால கிபி 1540 இருந்து கிபி 1550 ஆண்டுகள் காலகட்டத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவிலானது 3 போர்களை கண்டிருக்கின்றதா இந்த கோவிலுடைய மிக சிறப்பான விஷயமே. ஆற்காடு நவாபுக்கும் ராஜா தேசிங்குக்கும் இடையே ஏற்பட்ட போர், அப்புறம் இந்து முஸ்லிம் போர், இறுதியா ஆங்கிலேயர்கள் இந்த கோவிலை வெடி வச்சு தகர்த்தாங்க அப்படின்னு பல போர்களை கண்ட கோவில் தான் இந்த கோவில்னு சொல்லப்படுது. இங்க இருக்கிற கோவில் தூண்கள் அண்ட் பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய கருவறையில பெருமாள் இல்லாம இருந்தாரா, கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடியே புதுசா பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து நம்மளுடைய வரலாற்றை சொல்லி காண்பிக்க வேண்டிய ஒரு இடம்னா இந்த செஞ்சிக்கோட்டையில இருக்க இந்த வெங்கட்ரமணர் கோவில்ன்றதான் குறிப்பிடத்தக்கதே.